இல்லை ஸ்லோவாக தான் இருக்கும் கொஞ்சம். ஆமாம், அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஆமாம். அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. அது சும்மா அவர் ஒரு ரோல் தான், சும்மா ஒரு சீன் தான் வராரு. அந்தளவுக்கு அவருக்கு இது இல்லை. உண்மையான வில்லன்னா மோகன் தான். ஆமாம் ஆமாம், மோகன் தான் வில்லன். பார்க்கலாம், அவ்வளோதான். வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக படம் இருந்துச்சு ப்ரோ. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, ஒன்றும் இது படுறது கிடையாது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எதுவுமே குறையே இல்லை. படத்தில் ஒரு குறை கூட இல்லை ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எதுவுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆசம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு, சூப்பராக செம்ம என்டர்டெய்னர், சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம். ஓகே தான், சூப்பர் சூப்பர். படம் வேற லெவலு. பாருங்க பாருங்க, படம் பாருங்க, படம் பாருங்க, நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பர் சார், சூப்பர். ஹோல்சம் மூவி, நெக்ஸ்ட் லெவல் மூவி. அஜித் வாய்ஸ்லாம் கிடையாது, அவங்களோட மங்காத்தாவோட பிஜிஎம் வரும். இது சரியான பெர்ஃபார்முங்க இந்த படத்தில். செம்ம பெர்ஃபார்மர், சூப்பராக பண்ணியிருக்காரு தளபதி. சொன்னா சர்ப்ரைஸ், பார்க்காம நிறைய பேர் இருக்காங்க. தொண்டெல்லாம் போயிடுச்சு. அந்த மட்ட சாங் நெக்ஸ்ட் லெவல். எல்லாருமே சூப்பர் ஆக்டிங். சூப்பரா இருந்தது, மாசம். மாஸ் ப்ரோ. எல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. படமே பார்க்கல. சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லு. சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல், நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு. செமையா இருக்கு. ரெண்டு பேரும் செம்மனா. செம படம். வேற லெவல் ப்ரோ, செம்ம. நல்லா இருந்தது. போகிறதே தெரியல ப்ரோ, டைம் போகிறது. நல்லா இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக எடுத்துருக்காங்க. லேகிங் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகலை, ஒருத்தங்களும் எப்படி ஃபீல் ஆகும் போல். ஆனால் படம் நல்லா இருக்குது, என்டர்டைம். அவங்க சொன்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. சர்ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்குது. ஒரு இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நல்லா இருக்குது. ஈவன் பிஜிஎம் ஓகே தான் ப்ரோ, எல்லாம் சொல்கிறாங்க, செம்மையாக இருக்குது. படம் பர்ஃபெக்ட், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்கேஜிங்காக இருந்துச்சு. ஏய் வாடா, எப்படி இருக்கு? கோலிவுட் ஜீசஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஏஐ சின்ன வயசில் காட்டுறது தான் கொஞ்சம் பொதுவாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஆமாம், கேமியோ பண்ணியிருக்காரு. கொஞ்சம் சிண்டா வந்தார், அதே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம், விஜயகாந்த் அவர் பண்ணியிருந்தார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருந்தார். விஜயகாந்த் உடம்புல அப்படியே விஜயை பார்த்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஃபுல்லாக போர் அடிக்காமல் போச்சு. எந்த இடத்துலையும் போரே அடிக்கல, லேக் ஆகலை. அழகாக போனால் பார்த்துட்டு.
வெங்கட் பிரபு சூப்பராக பண்ணியிருக்காரு, தளபதி பின்னிருக்காரு, கேமியோ பண்ண அத்தனை பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் படத்தோட பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படம் ப்ரோ, நல்லா பக்காவாக ஒரு கமர்ஷியலான படம், நல்லா இருக்கானா? சரிங்களா? ஓகே ஜி, ஓகே. கண்டிப்பாக இருக்கு, ஒர்த்து வாட்சிங். இல்லை அதெல்லாம் இல்லை இல்லை படத்தில் தளபதி தான், வேற என்ன தளபதி இருந்தாலே பிடிச்சிருச்சு தலை, அவ்வளோதான், வேற எதுவும் சொல்லு தலைவா. படம் செம்மையாக இருந்துச்சு, எல்லாமே மியூசிக்லாம் எல்லாம் ஓட்டினாங்க, ஓட்டுற அளவுக்குலாம் மியூசிக்கில் வேறு லெவலில் இருக்குது. சாங்ஸ்லாம் கேட்கும் போது எனக்கு பிடிச்சதா இருந்துச்சு, ஓட்டுற அளவுக்கு இல்லை, பார்க்குறப்ப அதோட இருந்துச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு தலை. நிறையா இருக்குது, ஆனால் எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதான் எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. நல்லதான். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா புரியல. அண்ணா இங்கே வாங்கண்ணா. அண்ணா எந்த விஷயம் ரொம்ப விரும்பி தளபதி அவ்வளோதான், தளபதி இருந்த எல்லா சீக்வன்ஸுமே நல்லா இருந்துச்சு. எந்தெந்த சீன்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப விரும்பி பார்த்தீங்க? லைக் அப்பார்ட் ஃப்ரம் தளபதி தாண்டி என்ன விஷயம்? நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, வந்து பாருங்க. இல்லை நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக இருக்குது படம், பாருங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, லாக் இல்லாமல் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. நல்லா என்ன ப்ரோ? டிஹெச் ஓகே தான், நம்பர் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, தியேட்டர் நல்லா இருக்கு, நல்லா வைப்பாக நல்லா இருக்கு ஸ்பாட்டு. நீ பேசுறீங்கன்னா மாதிரி தான் இருக்கு, போயிடுச்சு, மறுபடியும் உள்ள போகணும். 12:30 ஆயிடுச்சு, 12:30 ஷோ போகணும், வழி விடுங்க. இது பயங்கரமா செம்மையா இருக்கு. ஸோ நீங்க ஃபுல்லாவே என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருமே போய் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு அது கண்டிப்பா பீட் பண்ணணும். ஜெயிலர் கலெக்ஷன். தேங்க்யூ. எங்களால் ஸ்பாய்லர் எதுவும் தர முடியாது, படம் நல்லா இருக்கு. ஸ்னாப் ஸ்டோரி போட்டு யாரும் ஸ்பாய்லர் பண்ணுறாதீங்க. அதே சூப்பர் சூப்பர், கோட் தான். சூப்பர் 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 சூப்பர். படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் வேற மாதிரிண்ணா. படம் சூப்பராக இருந்தது, என்ன எதிர்பார்த்தானோ. சூப்பராக இருந்துச்சு படம், சூப்பர், நல்லா இருந்துச்சு, மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் வர்ற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்விஸ்டிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஒரு சீனும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நிறைய இருக்குது. நிறைய ஸ்டார்ஸ் இது பண்ணியிருக்காங்க. எஸ்கே கேமியோ ரோல் வேறு லெவல், த்ரிஷா கேமியோ ரோல் வேறு லெவலுங்க. அந்த ஒரு சாங், அந்த மட்டை சாங்கை வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், அதோட வைபே வேறு மாதிரி இருக்கும். என்ன ப்ரோ? பிரபுதேவாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவருமே நெகட்டிவ் மாதிரி தான் இருக்கிறாரு. அதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விஜயோட அந்த பையன் ரோல் இருக்குல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அழகிய தமிழ் மகன் லியோவில் இருக்கிறதெல்லாம் விட டபுள் மடங்கு பெஸ்ட்டான வில்லனிசம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தேட்டரில் போயிட்டு பாருங்கள். அதோட ஐயோ விஜயகாந்த் சூப்பர் சீனுங்க. விஜயகாந்தோட கேமியோ பண்ணதே விஜய் தாங்க. விஜயகாந்த் இந்த படம் வந்து முழுக்க பக்கா பிளானிங்க. இந்த படத்தில் அவர் லைஃப்பையும் சரி மூவியும் சரி எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. லேகிங்னு எதுவுமே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு வரப்போகிறதையும் இது பண்ணியிருக்கிறாரு. சினிமாவை யார்கிட்ட ஒப்படைக்கிறோங்கிறதையும் சொல்லிகிட்டே போயிருக்கிறாரு இந்த படத்தில். நீங்கள் போய்ட்டு தாராளமாக பாருங்கள்.
ப்ரோ தலை தான் ப்ரோ கடைசியில் வேற லெவல் ப்ரோ. கோட் அஜித் தான், நம்ம கோட் கிடையாது, மங்காத்தா தான் ப்ரோ. நல்லா இருக்கும். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க தகுந்த மாதிரி செம்மையாக நடிச்சிருக்கான். படத்தை பாருங்க, இப்போ தான் வந்திருக்கு, சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குது படம். படம் சூப்பர் செம்ம கிளாஸாக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் ஓல்டு கேரக்டர் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ, வந்து பாருங்க. அரசியல் வரதுக்கு ரெடியான மாதிரி இருக்கு அந்த படம். அதெல்லாம் இல்லை ப்ரோ, படமே பாருங்க, எக்ஸலென்ட்டான சார். அரசியலுக்கு வர மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டேன். படம் சூப்பராக இருக்குண்ணா, ரொம்ப பயங்கர கமர்ஷியல்ண்ணா. கமர்ஷியல் கோர்ண்ணா, எக்ஸலென்ட்டாக இருக்குண்ணா ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ப்ரோ. ஒன்ஸ் அது ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வெல்லேருந்து போய்டும் ப்ரோ டக்குனு. சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. வேற மாதிரி ப்ரோ, சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஒரு மாதிரி என்கேஜிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது ஒரு ட்ராப் மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த ட்ராப்ல இருந்து லாஸ்ட் 40 minutes அப்படியே தெளிச்சு விட்டுருக்காரு. நான் சர்ப்ரைஸ் எதுவும் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கோட் டீமுக்கு அடுத்த வாட்டி இன்னொரு படம் எடுக்கும் போது இன்டர்வியூவில் கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அதை டீகோட் பண்ணி நிறைய ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ பயங்கர மொமெண்ட்ஸ் ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. அந்த விஷயம் வந்து ஒரு சின்ன விஷயம் தான், அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி. எத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்க விஜயகாந்துக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணணும்னு? தளபதி பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் சீரியஸாக இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாருங்கிறது, இவ்வளோ பெரிய இடத்துல இருக்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்துட்டு நான் அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு, நான் யாருன்னு சொல்ல விரும்பல, அந்த ஸ்பேஸ்லாம் கொடுப்பாருங்கிறது எதிரே பார்க்க என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த மொமெண்ட்ஸ்லாம். அது நிறைய இருக்குது ப்ரோ, நிறைய இருக்குது. அதாவது வெங்கட் பிரபு யூஸ்வலி வெங்கட் பிரபு ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரி சில மேட்ருகள் டெம்ப்ளேட்டாக சில விஷயங்கள் இருந்தாலும் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் விஷயம். நடுவில் ஒரு டிப் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக ஒரு டிப் இருக்குது. அந்த டிப்பிலேருந்து அதை தூக்கிட்டு போயிட்டு ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஃபுல் அனில் மூமெண்ட்டு தான், அப்படி ஜாலியாக இருக்கலாம். பட் டெஃபினெட்லி அனில் மோட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் வந்திருப்போம். ஸோ அந்த மோடுக்கு இது சூப்பராக இருக்குது. டெஃபினெட்லி நாட் மங்காத்தா, பட் கோட் இஸ் ஃபார் தளபதி ஃபேன்ஸ் ஃபார் ஷர். சூப்பராக இருக்குது படம். வந்துட்டு உண்மையாக சொல்லணும்னா தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட். அதாவது கடைசி 2 படம், அடுத்த படம் வினோத் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். வெங்கட் பிரபு படம் அப்படின்னோடனே ஒரு நம்பிக்கை என்னென்னா, தலைக்கு இப்போ வரைக்கும் நானும் தளபதி பிடிக்கும், தலைவர் பிடிக்கும். பட் தளபதியோட பயங்கரமான ஃபேனு. ஸோ தலைக்கு மங்காத்தா கொடுத்துட்டாரு, தளபதிக்கு என்ன கொடுக்க போகிறாரு, வெங்கட் பிரபுவோட ஒரு படம் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த விஷயம் இப்போ வந்திருக்கு. ஒரு ட்ரீட்டாக ஒரு பயத்தோட தான் வந்தோம். 3 மணி நேரம் படம் என்ன இருக்க போகுதுன்னு. பட் மொமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. தளபதி மொமெண்ட்ஸ் தான் ஃபுல் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேவாக நடுவில் டிப் இருந்தாலும் படம் சூப்பராக இருக்குது. இந்த சர்ப்ரைசஸ்ஸு உள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ்ன்னு இந்த இன்டர்வியூவில் சில விஷயங்கள் ரிவீல் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தோணுச்சு. அதுவும் ரிவீல் ஆகாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது தெரியாமல் இன்டர்வியூ எதுவுமே பார்க்காம வரவன் ஃபுல் அனில் மோடில் இருப்பான், ஜாலியாக இருப்பான். ஃபுல் ஆஃப் தமிழ் தளபதி மொமெண்ட்ஸ் தான். சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் சொன்னேன், அதாவது விஜயகாந்த் சாருக்கு ஒரு ட்ரிபியூட், கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணணும்னு எத்தனை பேர் யோசிப்பாங்கன்னு தெரில, இவங்க யோசிச்சிருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸ்லேயும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, அது யாருமே அந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க.
தளபதினாலே அவரை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வெங்கட் பிரபு அடிச்சு தும்சம் பண்ணி ஜாலியாக விளாட்லாம், வாங்க ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காரு. ஒரு ஸ்க்ரீன் பிளே கதையாக தாண்டி தளபதி மொமெண்ட்ஸுக்கு, தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பர் படமாக இந்த படம் இருக்கும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம என்கேஜிங்காக ஆரம்பிச்சது, செகண்ட் ஆஃப் ஒரு டிப்புக்கு போய் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் 40 மொமெண்ட்ஸ் அண்ட் மேட்ச்சு, இந்த சிஎஸ்கே இந்த விஷயம்லாம் உள்ளே கொண்டு வரும்போது முக்கியமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது டக்குன்னு அதெல்லாம் ஜாலியாக ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு போன மாதிரி இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் ரேட்டிங்லாம் தளபதிக்கு என்றைக்குமே நம்மளால் ரேட்டிங் கொடுக்க முடியாதுங்க. தளபதி எப்பவுமே டாப் தான். 10க்கு நான் கண்டிப்பாக 8.5 கொடுப்பேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. போர் அடிக்காம போச்சு. எல்லா கேஸ்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் இருக்குது. எல்லா கேஸ்ட்டுமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. யாரையுமே சப்பையாக இல்லை, எல்லாரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குது. கேப்டன் அன்எக்ஸ்பெக்டட் தான், சூப்பராக இருந்துச்சு. யாரும் எதிர்பார்க்கல அது மாதிரி. செமையாக நல்லா பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கும். இல்லை நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மாசாக இருக்கு. ಧೋನಿ ಫ್ಯಾನ್ ಅದனால தான் வந்தோம். ಧೋನಿ ಫ್ಯಾನ್. செமையாக இருக்குது. உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நடுவில். சூப்பர்ண்ணா. வேற மாதிரி படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லேயே தளபதி கேரி பண்ணுறாரு, சூப்பராக இருக்குது. லேக் இல்லாமல் இருக்குது, போகிறதே தெரியல உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது படம். படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. படம் பார்க்க சூப்பராக இருக்கும். செமையாக இருக்குது. தளபதி ஃபுல் பேக்கேஜ். நல்லா இருந்துச்சு. சூப்பராக நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. தளபதி மாஸ் சூப்பர்ண்ணா, வேற லெவல். நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. லேக்லாம் இல்லை, பக்காவாக இருக்குது. நிறையா இருக்குது, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாமே ஆக்டிங் சூப்பராக இருந்தது. எல்லாமே 100 தளபதி கலக்கல்ஸ். தளபதி பிடிச்சிருந்துச்சு, கதை பிடிச்சிருந்துச்சு, மியூசிக் பிடிச்சிருந்தது. விபி சூப்பர், பிரேம்ஜி கலக்கல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. த்ரிஷா டான்ஸ் சூப்பர். ஆமா, நாங்க வந்து தளபதி மூவியை இங்க பார்க்க வந்தோம். நாங்க ஆஸ்திரேலியா அங்க இது படம் பார்க்க தான் வந்தோம். எங்களுக்கு வந்து சென்னை அந்த சேப்பாக்ல ஸ்டேடியம்ல எப்படி இருக்கும் அந்த அது அதெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் அது ஞாபகம் இருக்கு. சூப்பர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் இதெல்லாமே சொல்லக்கூடாது, எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணோம். ஓகே, சூப்பராக இருந்துச்சு. சூப்பர், வெரி நைஸ், சூப்பர். எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இல்லை நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. யுவன் மியூசிக் எல்லாரும் வந்து யாரெல்லாம் டவுன் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவாங்க. கலக்கல் சூப்பர். துப்பாக்கி அங்கே கொடுக்கும்போது மனசு வலிச்சிச்சு. எக்ஸ்பெக்டடோட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டிஏஜிங் கொஞ்சம் அந்த தேர்ட் விஜய்க்கு கொஞ்சம் டிஏஜிங் வந்து தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் அது படத்தில் ஒரு குத்தமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு நல்லாவே ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஒரு மியூசிக்கு. என்னென்னா அந்த பாட்டில் த்ரிஷாவை மட்டும் கொஞ்சம் காட்டியிருக்கலாம். த்ரிஷா வந்து ரொம்ப கம்மியாக காட்டின மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓவரால் படம் ஒரு
பவர் பேக்டு. ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நிறைய ரெஃபரன்ஸ், அஜித், சிம்பு, எஸ்கே எல்லா ரெஃபரன்ஸுமே கரெக்டாக இருந்துச்சு. ஒரு பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு நல்லாவே. ஆக்சுவலாக வந்து டிஏஜிங் வந்து நம்ம அது ஒரு குத்தமாக சொல்ல வேணாம். அது படத்தில் வரும்போது நல்லா தான் இருந்துச்சு. அது ட்ரெய்லரில் வந்து எல்லாரும் கலைச்சாங்க. விஜய் ஃபேன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் அது ஒரு குத்தமாகவே தெரியல, நல்லாவே இருந்துச்சு டிஏஜிங். அது சூப்பராக இருந்துச்சு. அது அது ஆக்சுவலாக வந்துட்டு அது ஏன்னு சொல்ல முடியாது, பட் நல்லாவே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது ஸ்டார்டிங்லேயே வந்தனால சூப்பராக இருந்துச்சு. அது இல்லை, அது நம்ம சொன்னால் நல்லா இருக்காது. அது பார்க்குறவங்களுக்கு என்னென்னா, நம்ம இவ்வளோ செலவு பண்ணி படத்தை எடுக்கிறாங்க, நம்ம ஸ்பாய்லர் விடக்கூடாதுல்ல. வந்து பார்க்கட்டும், பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாகவே இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ஒரு நேச்சுரலாகவே இருந்துச்சு. ஆமாம், படத்தில் நல்ல விஷயம்னா ஒரு இடத்துலையுமே லேக் ஆகல படம். அந்த போர் அடிக்காமல் கொண்டு போகல. கரெக்டாக ஒரு 3 hours எப்படி போச்சுன்னே தெரில. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து முடிஞ்சதே தெரில. நல்லா ஒரு லாஸ்ட்டில் வந்து ஒரு சஸ்பென்ஸும் சொல்லியிருக்காங்க. மேபி செகண்ட் பார்ட் வருதான்னு தெரில. அவர் பாலிடிக்ஸ் சென்டரானால அது எப்படி இன்னும் செகண்ட் பார்ட் வருமானு தெரில. ஆனால் எடுத்தால் அது ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் செகண்ட் ஹாஃப் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட் வந்தால் நல்லாயிருக்கும். சில படம்லாம் 2 hours வச்சாலே போர் அடிக்கும் சில படம்லாம். இந்த படம் அப்படி இல்லை. நல்லாவே ஒரு ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிற படம் தான். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஃபேமிலி ஸ்டோரியெல்லாம் வரனால கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அது ஸ்லோ இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் சீக்கிரம் முடிஞ்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ½ an hourலாம் போனதே தெரில, அந்தளவு கரெக்டாக எடுத்திருந்தார். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கரெக்டான ரோல் கொடுத்துருந்தாங்க. கரெக்டான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே கரெக்டான டைலாக்ஸு. எந்த ஆர்டிஸ்ட்டுமே வந்து இந்த ஆர்டிஸ்ட் வந்து கம்மியாயிருச்சு, இந்த ஆர்டிஸ்ட் தேவையே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தோணவே இல்லை. ஈவன் வந்து இந்த இவரோட பொண்ணு கேரக்டரு, அந்த கேரக்டர் கூட கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வரையும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது சொல்ல வேணாம். என்னென்னா எல்லாரும் பார்க்கட்டும். அது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு நாளே சஸ்பென்ஸ் பிரேக் பண்ண வேணாம்ல. உங்களுக்கு செகண்ட் டே தேர்ட் டே எப்படியும் எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஆமாம், இல்லை ஒரு விஷயத்தில் அது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் இவனோட மியூசிக் வந்து நல்லாவே இருந்துச்சு. பாட்டில் அவ்வளோக்கும் வரல, ஆனால் பிஜிஎம்மில் வந்து பக்காவாக தட்டிட்டார். பாட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல இவனோட மியூசிக்கு. இல்லை, அது ரெண்டுமே வேறு ஜேர்னரு. அது வந்து ஒரு க்ரைம் அந்த மாதிரி ஒரு மூவி. இது வந்து ஒரு கமர்ஷியல், ஃபுல்லாகவே ஒரு ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி. ரெண்டுமே வேறு ஜேர்னர்னால நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு பிடிச்சது ஆஸ் எ விஜய் ஃபேன் எனக்கு மங்காத்தா ரொம்ப பிடிச்ச படம். அந்த மங்காத்தா எக்ஸ்பெக்டேஷன் இதை மீட் பண்ணுமானா இல்லை. ஆனால் இந்த படம் நல்ல படம். எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அதுவும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பட் அதோட ஸ்க்ரீன் பிளேயும் கம்பேர் பண்ணும்போது மங்காத்தா ஸ்க்ரீன் பிளே இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பிஜிஎம்லாம் அடிச்சுக்க முடியாது. இதில் வந்து கொஞ்சம் பிஜிஎம்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. பாட்டு கம்மி, பிஜிஎம் ஓகே தான். பாட்டில் தான் கொஞ்சம் வந்து மியூசிக் இன்னும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. என்னென்னா காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அனிருத்லாம் எங்கேயோ போயிட்டுருக்காரு. யுவன் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மோகன் ரோல் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வில்லன் ரோல். ஆமாம், எல்லாருக்குமே எல்லா கேரக்டர்ஸுக்கும் நல்ல டைம் கொடுத்துருந்தாங்க. நல்ல டைலாகு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ. முடிச்சு ரொம்ப பிரசாந்த் ரோல் நல்லா இருந்துச்சு. பிரபுதேவா ரோல், எல்லா ரோலுமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. யாருக்குமே வந்து ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எல்லா ரோலும் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. பிஜிஎம்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மியூசிக்கில் வந்து பாட்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஆமாம், நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரு. ஏதாவது ஒன்று வந்து எல்லாம் ஒரு டவுன் ஆகும்னு நினச்சேன். பட் எல்லா ரெஃபரன்ஸும் மினிமல் டைமில் கரெக்டான ஒரு இடத்துல கரெக்டாக கொடுத்துருந்தாரு. தோனியோட ரெஃபரன்ஸ் இருந்தாலும் சரி, எஸ்கேவோட ரெஃபரன்ஸ் இருந்தாலும் சரி, ஈவன் ஸ்டார்டிங்கில் சிம்புவோட ரெஃபரன்ஸ் வரும், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அது ஏன்னு சொல்ல முடியாது. அது உண்மையிலும் சூப்பராகவே இருக்குது. அது ரொம்ப சொதப்பிடும் நினச்சோம், ஆனால் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது டிஏஜிங், அந்த சின்ன விஜய்க்கு வந்து டிஏஜிங் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. பட் ஓவரால் படம் பார்க்கும்போது அது பெருசாக தெரியல.
கரெக்டான ஒரு நல்லா இருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது ப்ரோ. படத்தில் வந்து எங்கே லேக்கிங்குமே கிடையாது. ஓவரால் படம் பார்க்கும்போது பெர்ஃபெக்டான ஒரு படம். நல்ல எல்லாமே விஜயோட ஆக்டிங்கே நல்லா இருந்துச்சு. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங்கு நல்லா. பிரசாந்தும் நல்லா நடிச்சிருந்தார். பிரபுதேவா எல்லாருக்கும் ஒரு நல்ல கேரக்டர், எல்லாருக்கும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க படத்தில். எந்த கேரக்டர்ஸுமே டவுன் ஆகாமல் பக்காவாக கொடுத்துருந்தாங்க. இன்டர்வல் எப்படி இன்டர்வல் அந்தளவுக்கு பிளாஸ்டெல்லாம் இல்லை. ஓவராலாக படம் பிளாஸ்ட்டுங்கிறதுனால இன்டர்வல் பெருசாக இது தெரியல. எல்லா சீக்வன்ஸும் நல்லா இருக்குல்ல, ஒரு போர்ஷனுமே நல்லா எடுத்திருக்காங்க. அதனால இன்டர்வல் வந்து பிளாஸ்ட் அப்படிலாம் தெரியல. எல்லாமே ஓவரால் படம் நல்லா இருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக இன்டர்வியூவில் கொஞ்சம் நல்லா பேசியிருந்தாங்க. அதெல்லாம் பேசும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஓகே படம் சொதப்ப போகுதுன்ட்டு. ஆனால் அவங்க பேசுனது எல்லாமே கரெக்டு தான். ஆமாம், ஆடியோ லான்ச் இல்லாமல் வச்சாங்க. பட் ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி இன்டர்வியூலாம் போட்டிருந்தாங்க. அதிலே பாதி கதையாக சொல்லிட்டாங்க. அந்த வண்டி நம்பர் பிளேட்லாம் இன்னும் சொல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு படத்தில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்திருக்கும். CM 2026 போட்டிருந்தாங்க. அது வந்து தேவையில்லாமல் அது நம்ம ஆள் பிரேம்ஜி சொல்லிட்டாரு. அது இன்னும் தியேட்டரில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், சஸ்பென்ஸாக இருந்திருக்கும். பாடுற நம்ம நல்லா இருக்கு, எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. நல்லா இருக்கு படம். 10க்கு 8 கொடுக்கலாம் ப்ரோ. இல்லை எங்கேயுமே போர் அடிக்கல. ஓவரால் முடிஞ்சதே தெரில. 3 ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரில. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ஒரு லாஸ்ட் ½ அன் ஹவர் எப்படி போச்சுன்னே தெரில. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. பட் அவருக்கு இன்னும் டைலாக்லாம் கொடுத்துருந்தா அவர் கொஞ்சம் சொதப்பியிருப்பாருன்னு தோணுது. ஏன்னா டைலாக்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு ஜி. படம் செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது, நல்லா இருந்தது. எதிர்பார்த்ததோட சூப்பராக இருக்குது படம். ஃபஸ்ட்டு சீனே அதுதான் ஜி. நல்லா இருந்தது படம், சூப்பராக இருந்தது. ஆமாம், லாஸ்ட்டு ஃபைனல் அதுதான், மேட்ச்சில் தான் அதுதான் போகுது. நல்லா தலை லாஸ்ட்டு அந்த டைலாக்கு தலை தான். தலைன்ற டைலாக் தான். வேற என்ன இருக்குது? விஜய் சொல்லியிருக்கேன். ஆமாம், மியூசிக் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. பிஜிஎம் மியூசிக் போட்டிருக்காங்க, மங்காத்தா மியூசிக். நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் எல்லாமே அல்டிமேட் ஜி. சூப்பராக இருக்குது.